ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 101வது தலைப்பு. கடன் அனைவருக்கும் தீங்கு. தொடர்ச்சி. ஒருத்தன் கடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதால் அத்தனை பேருக்கும் கஷ்டம். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் என்று கம்பரே சொன்னபடி கடன் வாங்கிவிட்டவன் கொடுத்தவனை நினைத்து எப்போதும் பயந்து கொண்டு கஷ்டப்படுகிறான். தப்பித்துக் கொள்வதற்காக பொய் சொல்கிறான். மிஞ்சினால் கடனை அடைப்பதற்காக திருடவும் துணிகிறான். கடன் பட்டாரை போல அல்லது அதைவிடவும் கடன் கொடுத்தார் நெஞ்சமும் கலங்கிக் கொண்டுதான் இருக்கும். பணத்தை அழுதவன் இவன்தானே, அது திரும்பி வருமா வராதா என்று எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருப்பான். கடன் கொடுத்தவனான இவனுக்கு எத்தனை எரிச்சலும் மனக்கொதிப்பும் உண்டாகியிருக்கிறது என்பது கடன்காரன் கடன்காரி என்று வசவு ஏற்பட்டிருப்பதிலிருந்தே தெரிகிறது. கடன்காரன் என்றால் கடன் கொடுத்தவன் வாங்கினவன் என்று இரண்டு தினசாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடமிருக்கிறது. வளர்ந்த குழந்தைகள் செத்துப்போனால் கடன்காரன் கடன்காரி போயிட்டானே போயிட்டாளே என்று தாயாக இருக்கப்பட்டவள் மனஸ் நொந்து பிரலாபிப்பதுண்டு. இங்கே கடன்காரன் என்றால் பூர்வ ஜென்மத்தில் நமக்கு பணமாகவோ உழைப்பாகவோ கொடுத்தவன் என்று அர்த்தம். அப்படி கொடுத்ததை கடனை திருப்பி வாங்கிக் கொள்கிற மாதிரி வாங்கிக் கொள்ளவே இப்போது பிள்ளையாக பிறக்கிறான். பெற்றவர்களுக்கு செலவு தேகசிரமம் எல்லாம் வைக்கிறான். இவற்றில் தான் முன்ஜென்மாவில் கொடுத்த அளவுக்கு திரும்ப அவர்களிடம் வாங்கிக் கொண்டவுடன் கடன் தீர்ந்தாயிற்று என்று கண்ணை மூடிக்கொண்டு போய்விடுகிறான். ஜென்மாந்திர கடன்காரன் என்று சொல்கிற போதும் பூர்வ ஜென்மத்தில் நாம் ஒருத்தனால் பெற்றதை திரும்ப நம்மிடமிருந்து வாங்கிக் கொள்ள அவன் வந்திருக்கிறான் என்றே அர்த்தம். ஒருத்தன் கடன்படுவதானால் கடன்படுகிறவன் மட்டுமில்லாமல் கடன் தருகிறவனும் கஷ்டத்துக்கு ஆளாகிறான் என்று சொல்ல வந்தேன். இப்போது நவீன ஐடியாலஜி போய்கொண்டிருக்கிற போக்கில் கடன் கொடுத்தவர்தான் அதிக கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. சர்க்காரே கடன் வாங்கி பெரிய பெரிய திட்டம் போடுவதாக இருப்பதால் போலிருக்கிறது. கடன் பட்டவர்களுக்குத்தான் இப்போது சர்க்காரில் எல்லா சலுகையும். வெளி தேசங்களில் உள்ள லக்ஸரிகள்தான் இப்போது நம் சர்க்காருக்கு டார்கெட், குறிக்கோள். வாஸ்தவத்தில் தேசத்தில் திருப்தியும் ஆத்தியாத்மிகமான அபிவிருத்தியும் ஏற்பட வேண்டுமானால், ஜனங்களுக்கு இடையில் பொறாமையும் போட்டிகளும் போக வேண்டுமானால், வாழ்க்கை தரம் என்று சொல்வதை குறைப்பதற்குத்தான் திட்டம் போட வேண்டும். ஆனால் வாழ்க்கை தரத்தை மேல்நாடுகளின் தரத்துக்கு உயர்த்தியே தீர வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு வேண்டாத வஸ்துக்களை அத்தியாவசிய தேவையாக ஆக்குவதற்கே சர்க்கார் திட்டம் திட்டம் என்று ஓயாமல் போட்டுக்கொண்டிருக்கிறது. இதற்காக இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் கடனையும் சேர்த்து வைத்து சர்க்காரே ஒன்றுக்கப்புறம் எத்தனையோ சைஃபர்கள் போடுகிற தொகை லோகம் பூராவும் கடன்பட்டிருக்கிறது. வேண்டாத வஸ்துக்களில் ஜனங்களுக்கு அபிருச்சியை உண்டாக்கிவிட்டு அதனாலேயே அவர்களை சம்பள உயர்வுக்காக எப்போது பார்த்தாலும் சண்டை, ஸ்ட்ரைக் என்று இறங்குவதற்கு தூண்டிக் கொண்டிருக்கிறது. திட்டம் என்ற பெயரில் திட்டமில்லாமல் செய்கிற காரியத்தால் ஏற்பட்டிருக்கிற இன்ஃப்ளேஷனில், பணவீக்கத்தில் என்ன வருமானம் வந்தாலும் போதமாட்டேன் என்கிறது. ஜனங்கள் கடனாளியாக வேண்டியிருக்கிறது. இதற்கு சர்க்காரே இன்சென்டிவ் தருவதாக இருக்கிறது. ஜனங்களை கடன் வாங்குவதற்கு நன்றாக பழக்கி வைக்கிற ரீதியில் கிராமத்துக்கு கிராமம் பேங்குகள் திறந்து அநேக ஜனங்களுக்கு லோன் கொடுக்கிறது. இதனாலே எத்தனையோ பொய், மோசடி, கரப்ஷன். பேங்க் சொல்கிற இனத்துக்காக கடன் வாங்குவதாக சொல்லிக்கொண்டு அதை வேறு காரியங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவது, அதற்காக இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃபுக்கு அழுவது, முதலில் பல பேர் மனு போட்டும் போட்டியில் லோன் வாங்குவதற்கே அதிகாரிகளுக்கு நைவேத்தியம் பண்ணுவது என்றெல்லாம்
ரொம்ப குளறுபடியாக போய்க் கொண்டிருக்கிறது. அப்புறம் கடனை திருப்பி வசூலிப்பதும் கஷ்டமாகிறது. கட்டாயப்படுத்தி வாங்கினால் ஓட்டு போய்விடப் போகிறதே என்ற பயத்தில் கடனை ரைட் ஆஃப் பண்ணி விடுகிறார்கள். சொந்த பணமா என்ன? ஜனங்கள் வரி முதலானவைகளாக கொடுத்ததுதானே என்பதால் சுலபமாக கடனை வஜா செய்துவிட்டு நல்ல பெயரும் ஓட்டும் சம்பாதிக்க பார்க்கிறார்கள். அதோடு போகவில்லை. சொந்த பணத்தை கடனாக கொடுத்தவன் அல்லது குத்தகை பணம் பெற வேண்டியவன் முதலியவர்கள் எல்லாரும் கூட தங்கள் பணத்தை விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதாக அவர்களை வயிறெறிய வைத்து மொரட்டோரியம் என்று ஆர்டினன்ஸ் போட்டு விடுகிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.